நமஸ்காரம். கதைகள் கீதை மற்றும் வேதங்களின் பிரதிபலிப்பு. இந்த கதை ரிக்வேதத்தில் 9வது மண்டலம் 73வது சூக்தம் 6வது மந்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பதை ஒத்து இருக்கிறது. இதன் பொருள், ஒரு மனிதன் தன் எண்ணங்களிலும் செயல்களிலும் தூய்மையும் நீதியும் இல்லாமல் இருந்தால் சத்தியத்தின் பாதையிலும் பிரபஞ்சத்தின் தெய்வீக ஒழுங்கு எனும் பாதையிலும் நடக்க முடியாது. தீய மற்றும் அநீதியான செயல்களை செய்பவன் இந்த தெய்வீகமான பாதையில் முன்னேற முடியாது. மேலும் சோதனைகளும் துன்பங்களும் நிரம்பிய இந்த வாழ்க்கை எனும் பெருங்கடலை கடக்கவும் அவனால் முடியாது. இந்த மந்திரம் மனிதன் உண்மை, நீதி மற்றும் தெய்வீக ஒழுங்குடன் ஒத்து செல்லும் தூய்மையான வாழ்க்கையை வாழும்போது தான் ஆன்மீக முன்னேற்றமும் இறுதியான மீட்சியும் சாத்தியம் என்பதை உணர்த்துகிறது. பிரபஞ்சத்தின் ஒழுங்கை மீறியதால் வீழ்ச்சி. தேவர்களின் அரசனான இந்திரனின் மனைவி சச்சி. அவள் அசுரன் புலோமாவின் மகள். அதனால் அவள் பௌலோமி என்றும் அழைக்கப்படுகிறாள். அசுரகுலத்தில் பிறந்தாலும் சச்சி மிகவும் பக்தியுள்ளவள், தர்மநெறியில் நிலைத்தவள். சிறு வயதிலிருந்தே அவள் சிவபெருமானை வழிபட்டு கடும் தவம் செய்தாள். அவளின் பக்தியால் மகிழ்ந்த சிவன், நீ இந்திரனின் மனைவியாக இருப்பாய் என்று வரமளித்தார். தேவர்களின் உலகமான ஸ்வர்க்கத்தில் தேவர்கள் பல நேரங்களில் இசை, நடனம், விருந்து, இன்பங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் சச்சி அவற்றில் ஈடுபடவில்லை. அவள் எப்போதும் பக்தியிலும் கணவரின் மீது உண்மையான அன்பிலும் தர்ம வாழ்க்கையிலும் இருந்தாள். அவளின் பொறுமையும் ஒழுக்கமும் பக்தியும் அவளை முனிவர்களுக்கு சமமான உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றது. பழைய காலங்களில் அரசகுமாரிகளின் சுயம்பரத்திற்கு முன் நடக்கும் புனித சடங்குகளில் கூட சச்சி தேவியை நினைத்து வழிபட்டார்கள். அவளின் ஆசிர்வாதம் இருந்தால் திருமணம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்பினார்கள். ஒரு காலத்தில் இந்திரன் விருத்தாசுரனை கொன்றான். விருத்தாசுரன் துவஷ்ட்ர என்ற பிராமண முனிவரின் மகன் ஆவான். இவனை கொன்றதால் இந்திரனுக்கு பெரிய பாவம் ஏற்பட்டது. அது பிரம்மஹத்தி தோஷம் என்று கருதப்பட்டது. அந்த பாவத்தின் காரணமாக இந்திரன் வெட்கத்தாலும் பயத்தாலும் சொர்க்கத்தை விட்டு விலகி பூமியில் உள்ள மானசரோவரில் மறைந்து வந்தான். இந்திரன் இல்லாமல் உலக ஒழுங்கு குலைந்தது, மழை பெய்யவில்லை, வளம் குறைந்தது, உலகம் துன்பத்தால் நிரம்பியது. அப்போது தேவர்கள் பூமியில் இருந்த நல்ல அரசனான நகுஷனை இந்திரனின் பதவிக்கு தற்காலிகமாக நியமித்தார்கள். நகுஷன் பல அஸ்வமேத யாகங்கள் செய்தவன். ஆரம்பத்தில் அவன் மிகவும் நன்றாகவும் நீதியுடனும் ஆட்சி செய்தான். ஆனால் காலப்போக்கில் ஸ்வர்க்கத்தின் செல்வமும் இன்பங்களும் அதிகாரமும் அவனை மாற்றின. அவன் தர்மத்தை மறந்துவிட்டான். பின்னர் இந்திரனின் மனைவியான சச்சியின் அழகை பற்றி கேள்விப்பட்டு அவளை தன் மனைவியாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இதை கேட்டு சச்சி மிகவும் துயரமடைந்தாள். அவள் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் வீட்டிற்கு சென்று பாதுகாப்பு கேட்டாள். பிரகஸ்பதி அவளை பாதுகாத்து, உனக்கு எதுவும் ஆகாது, தர்மம் உன்னை காப்பாற்றும் என்று கூறினார். பின்னர் சச்சி, என் கணவர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். முதலில் அவரை தேட வேண்டும். அவரை காணவில்லை என்றால் பிறகு முடிவு செய்வேன் என்று நகுஷனிடம் கூறினாள். தேவர்களின் உதவியுடன் சச்சி மானசரோவரில் மறைந்து இருந்த இந்திரனை கண்டாள். இருவரும் மீண்டும் ஒன்றிணைந்தார்கள். பிரகஸ்பதியின் ஆலோசனைப்படி அவர்கள் இருவரும் தேவியை நோக்கி தவம் செய்து இந்திரன் தனது பாவத்திலிருந்து விடுபட்டான். இந்திரனின் ஆலோசனைப்படி சச்சி நகுஷனை சோதிக்க முடிவு செய்தாள். அவள் நகுஷனிடம், நீ என்னை உண்மையாக விரும்பினால் பெரிய முனிவர்கள் தூக்கும் பல்லக்கில் வந்து என்னை சந்தி என்று சொன்னாள். அகங்காரத்தில் மூழ்கிய நகுஷன் சப்த ரிஷிகளை பல்லக்கை தூக்க செய்தான். முனிவர்கள் அமைதியாக அதை செய்தார்கள். ஆனால் அவர்கள் மெதுவாக நடந்ததால் நகுஷன் கோபப்பட்டான். அவன் அகஸ்திய முனிவரை காலால் உதைத்தான். அது பெரிய அதர்மம் ஆயிற்று. உடனே அகஸ்திய முனிவர் சாபமிட்டார், நீ அகங்காரத்தில் தர்மத்தை மறந்து விட்டாய்.
அதனால் நீ பூமியில் பாம்பாக பிறந்து துன்பப்படுவாய் என்று கூறினார். உடனே நகுஷன் தனது பதவியை இழந்து பூமியில் பாம்பாக விழுந்தான். நகுஷன் விழுந்த பின் இந்திரன் மீண்டும் தனது பதவிக்கு வந்தான். உலகில் மீண்டும் மழை பெய்தது. ஒழுங்கும் வளமும் திரும்ப வந்தது. சச்சியின் பக்தி, பொறுமை, அறிவு, தர்மம் ஆகியவை இறுதியில் வெற்றி பெற்றன. நகுஷன் ஆரம்பத்தில் நல்லவன். ஆனால் அகங்காரம், ஆசை, அதிகாரம் காரணமாக தர்மத்தை விட்டுவிட்டான். அதனால் அவன் விழுந்தான். ஆனால் சச்சி தர்மத்தை விடாமல் பிடித்து கொண்டாள். அதனால் அவள் பாதுகாக்கப்பட்டாள். தர்மத்தை பின்பற்றுகிறவர்களை இறைவன் எப்போதும் காப்பாற்றுவான். தர்மத்தை மீறுகிறவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் இறுதியில் வீழ்வார்கள். இதுவே ரிக்வேத சொல்லும் நிரந்தரமான உண்மை. நாராயண நாராயண.